இவ்வளவு பிரேம வச்ச பக்தால என்னால எப்படி கைவிட முடியும்னு கேட்க. அவன் என்ன ஜாதி, என்ன குலம், என்ன கோத்திரம் பகவான் பார்க்க. அனவரதமும் பகவன் நாமம் சொல்லிட்டே இருந்தா என்ன ஆகும்னா யமனியம ஆசன பிராணாயாமம் இந்த 5 தேவைப்படாது. 6வது தாரணையில கொண்டு விட்டுடும் பகவன் நாமமே. ஏதாராகார புத்ராப்தானி பிராணானி வித் கதம் தானி தியக்தும் உத்ஸஹே. இவ்வளவு பிரேம வச்ச பக்தால என்னால எப்படி கைவிட முடியும்னு கேட்கிறார். நான் ரட்சிப்பேன்னு சொல்லல, அவளை எப்படி என்னால கைவிட முடியும்? கதம் தான் தியக்தும் உத்ஸஹே. இப்படி அம்பரீஷ சரித்திரத்தில் ஒரு ஸ்லோகம் வருதோன்னு பகவானுடைய திருவாக்கு, அத சத்தியமா பண்றதுதான் பக்த விஜயமே. என் பக்தர்களை கைவிட மாட்டேன், இன்னத்தை எனக்காக தியாகம் பண்ணிருக்கான்னு ஒரு லிஸ்ட் கொடுக்கிறானோ அது அத்தனையும் பின்னாடி பக்தாலாம் தியாகம் பண்ணி காமிக்க போற. உச்ச நீச்ச காகி நேனே பகவந்த திஷ்ட பாவ பக்தி देखो निया उच्च नीच कागी लेने भगवन तिष्ठ भाव भक्ति देखो नी. ஒரு பொழுதும் பகவான் தன் பக்தர்கள் கிட்ட பாரபட்சமே பார்க்க மாட்டான். இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், அவன் என்ன ஜாதி, என்ன குலம், என்ன கோத்திரம் பகவான் பார்க்க மாட்டான். இல்லைன்னா நந்தனாரா தங்கிட்ட அழைச்சுடா, திருப்பாணாழ்வார தூக்கிடுவான்னு சொல்லுவா, சோகாமிழர் வீட்டுக்கு சாப்பிட போவனா, தன்னுடைய சந்நிதியிலேயே ஹரிஜன் சோகாமிழர் தன்னுடைய சந்நிதி வாசல்லையே அவனுக்கு சமாதி. பண்டரிபுரத்துல பாண்டுரங்கன் திருவடியிலேயே இருக்க. கானோபாத்ரான்னு ஒரு தாசி, அந்த தாசிக்கு தன்னுடைய சரணத்திலேயே இடம் கொடுத்து அவளுடைய சரீரத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சா வச்சது மரமா போயிடுச்சு. இன்னைக்கு சாட்சி 400 வருஷமா அந்த மரம் இருக்கு. அவருடைய சரீரம் ஒரு விருட்சமா போயிடுச்சு. உச்ச நீச்ச காகி. இந்த பக்தாட்ட ஜாதி குலம் கோத்திரம் என்ன தொழில் பண்றான் ஒருபொழுதும் பார்க்க மாட்டான். பின்ன என்ன பாப்பான்னா அவன் மனசு பரிபாகம் எப்படி பக்தி பண்ணி சுபஜம் வரிஷ்டம் பிரகலாத சுவாமி. நாய் மாம்சம் சாப்பிடுறவன் வாக்குல பகவன் நாமம் வந்துடுது, உண்மையா திரிகரண சுத்தியோட பகவத் பக்தி பண்ணினான்னா அவன் உயர்ந்தவன்கிறான் பிரகலாத சுவாமி. சுபஜம் வரிஷ்டம். ஒரு பக்தர் அவர் க்ஷவரம் பண்றார். சேனாஜின்னு பேர் அவருக்கு. சேனாஜியும் நம்ம சம்பிரதாயத்தில் சேனாஜி. ஒரு பார்பர் அவர், பரம பாண்டுரங்க பக்தர். இன்னைக்கும் மகாராஷ்டிரா பண்டரிபுரம் போனோம்னா ஒரு பஞ்சகச்சம் கட்டின்னு இருக்கா, ஜிப்பா போட்டு இருக்கா, கழுத்துல துளசி மாலை, நெத்தியில கோபி சந்தனம், தலையில ஒரு குல்லா, கையில ஒரு பை பேக் எடுத்துன்னு வரா. அவன் எதிர்த்தா மாதிரி உட்காண்ட அப்புறம்தான் பார்பர்னே தெரியும் நமக்கு. கையிலேருந்து அந்த சாதனங்கள் எடுத்தாதான் பார்பர்னு தெரியும். அதை எடுக்காத பட்சத்தில் நாம பார்த்தா பெரிய பாகவதோத்தமர் மாதிரி. 500-600 வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருப்பா. பரம பாண்டுரங்க பக்தி. அனவரதமும் பகவன் நாமம், அனவரதமும் பகவன் நாமம் சொல்லிட்டே இருந்தா என்ன ஆகும்னா யமனியம ஆசன பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண 6 அங்கத்தை கட் பண்ணிட்டு பைபாஸ்ல போய் சேர்ந்துள்ளாமா. தாரணையில நாமஸ்மரணம், யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை, இந்த 5 தேவைப்படாது. 6வது தாரணையில கொண்டு விட்டுடும்
பகவன் நாமமே. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.